அவிசுவாசிகளும் அவங்களுக்கு எந்த நன்மையும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் உள்ள இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த அற்புதம் நடந்திருக்காது. தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அந்த பெண்ணை சுகப்படுத்தி இருக்காது. அவங்க யாரும் இல்லாததுனால மட்டும்தான் கர்த்தரால ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செய்ய முடிந்தது. இதனாலதான் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் வெளியில அனுப்பினார். கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அந்த விசுவாசத்தினால மட்டும்தான் நம்மளால அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லைன்னா நம்மளால அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவ அநேக இடங்கள்ல சொல்றதை நம்ம கவனிச்சு கேட்டிருப்போம். யாராவது வியாதியோட வந்தாங்கன்னா அவங்க கிட்ட முதல்ல என்ன கேட்பாரு? நீ விசுவாசிக்கிறாயான்னு தான் கேட்பாரு. அவங்க விசுவாசித்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அற்புதம் நிகழ்த்தப்படும். அதுவும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தா கூட அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய விசுவாசத்தினாலதான் இது ஆயிற்று அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தோட இருக்கணும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கலாம். உங்களுக்கு எந்த நன்மையும் நடந்து விடக்கூடாது, நீங்க எப்போதும் பிரச்சனையிலும் கண்ணீரிலும் கவலையிலும் இருந்து அப்படியே அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனா